இந்த 5 ஃபுட்ஸ் உங்க குழந்தைங்க பக்கத்துல கூட கொண்டு போயிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ டேஞ்சர். ஃபர்ஸ்ட், இந்த சாஃப்ட் அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ். ஒரு 1 கிளாஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ல 6 to 7 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் இருக்கு. இது ரெகுலரா கொடுத்தீங்கன்னா ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸோட ரிஸ்க் ரொம்ப அதிகம். அண்ட் இந்த ட்ரிங்க்ஸ்ல நியூட்ரிஷனும் கிடையாது, ஃபைபரும் கிடையாது. செகண்ட், பேக்டு சிப்ஸ். இந்த மாதிரி சிப்ஸ்ல ஆயில், சால்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஓவர் டோஸ்ல இருக்கும். ஆல்சோ ஒரு சிப்ஸ் எடுத்து வாயில வச்சா மொத்த சிப்ஸ் பேக்கெட்டுமே காலி ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்டிவ். இந்த சிப்ஸை தொடர்ந்து சாப்பிடறதால கிட்னி ஹைலி ஸ்ட்ரெஸ் ஆகும். தேர்ட், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். குவிக்கா ரெடி பண்ணிடலான்னு பேரண்ட்ஸ் இதை ஈஸியா செஞ்சு கொடுத்துருவாங்க. பட் நூடுல்ஸ்ல மைதா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடுது. ஃபோர்த்து, பேக்டு கேண்டீஸ் அண்ட் குக்கீஸ். இதெல்லாம் நீங்க கிட்ஸுக்கு ஃப்ரீக்வெண்டா கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இதுல இருக்க ஹை சுகர் உங்க குழந்தைக்கு ஒபிசிட்டி, ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் டூத் டிகேவை காஸ் பண்ணும். லாஸ்டா, இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸ். மோஸ்டா இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்ல டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக ஆயில ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதனால பேபிஸ்க்கு லிவர் அண்ட் கட் ஓவர்லோட் ஆகும். முக்கியமா இதுல ஹை ஃபேட் அண்ட் சால்ட் இருக்கிறதால குழந்தையோட கிட்னியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். லாங் ரனுக்கு நீங்க இதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பிபியா மாறக்கூட இது வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைக்கு இந்த 5 ஃபுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன நானே சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஃபுட்டுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க.